இங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் இந்த டைம் அவனோட ரிப்போர்ட் கார்டுல செகண்ட் ரேங்க்னு பார்த்ததுமே தலை சுத்தி கீழே விழுந்துடுறான். ஏன்னா இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்லயே இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இருந்தான். ஆனா இந்த டைம் இவனை விட நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கா. அவ எந்த அளவுக்கு படிக்கிற பொண்ணுனா 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் படிக்கிறது மட்டுமே வேலையா வச்சிருக்கா. சப்போஸ் அவங்க குடும்பமே அடிச்சுக்கிட்டு சாகர நிலைமையில இருந்தா கூட இவ படிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறா. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போற டைம்ல கூட நடந்து போன டைம் வேஸ்ட் ஆகணும் படிச்சுக்கிட்டே ஓடிதான் ஸ்கூலுக்கே வர்றா. ஸ்கூல்ல லஞ்ச் டைம்லயும் ஆன்லைன்ல டுட்டோரியல் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிடுறா. இவ இவ்வளவு நேரம் படிக்கிறதுனாலயே பகல்ல தூக்கம் வரும். தூக்கத்தை போக வைக்க காஃபி குடிச்சா பாத்ரூம் வரும். அதுல 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகும்னு காஃபி தூள்ல தண்ணியை கலக்காம டைரக்டா வாயில போட்டுக்கிறா. இப்ப செகண்ட் ரேங்க் வந்ததுல கடுப்பானவனுக்கு இவனும் அதே மாதிரியே படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு வெறி வருது. இப்ப அவ ஸ்கூலுக்கு டைம் மிச்சம் பண்றதுக்காக ஓடி வந்தா இவன் ஸ்கூட்டர்ல போய் இன்னும் டைம் மிச்சம் பண்றா. அடுத்து அவ ஒரு காஃபி பாக்கெட்டை வாயில போட்டுக்கிட்டா. இவ 2 பாக்கெட்டை எடுத்து வாயில கொட்டிக்கிறா. நைட்டு ஸ்கூல்லயே இருந்து எக்ஸ்ட்ரா டைம்ல படிச்சுட்டு தான் வீட்டுக்கே கிளம்புறா. பார்த்தா அவ இன்னுமே எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தது வெறி அதிகமாகி எவ்வளவு தூக்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு இவனும் ஸ்கூல்லயே படிக்க உட்கார்ந்துடுறான். கடைசியில நைட் எல்லாம் தூங்காம இருந்ததுனாலயே அடுத்த நாள் உடம்பு சரியில்லாம போய் எக்ஸாம் கூட எழுத முடியாம மயக்கம் போட்டுறான். பார்த்தா இவனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மயக்கம் போட்டுறா. இப்ப மயக்கத்துல கூட அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்டா இருக்காளேன்னு பார்த்ததும் கடுப்பாயிடுறான்.